सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पाद शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं वन्दे भगवन्तौ पुनः पुनः उकारस्वन्दकारो वै ऋकारस्तन्निवर्तकः अन्धकारनिरोधित्वात् गुरुरित्यभिधीयते ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिने व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः। ॐ पूर्णमदः पूर्णमिदं पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते। शान्तिः। हरिः ॐ श्रीगुरुभ्यो नमः। हरिः ॐ। ஈஷாவாஸ்ய உபனிஷத். இந்த உபனிஷத்தானது எல்லா உபனிஷத்தும் ஒரு வேதத்தை சார்ந்து இருக்கும் இல்லையா? உபனிஷத் வேதத்துடைய கடைசி பாகம். அதில் ரிக்யஜுஸ் சாம அதர்வண வேதங்களில் வரக்கூடிய விஷயமானது இந்த ஈஷாவாஸ்யம் ரிக்வேதமா யஜுர்வேதமா சாமவேதமா? யஜுர்வேதம். யஜுர்லேயே ரெண்டு விதமான விஷயம் இருக்குது இல்லையா? கிருஷ்ண யஜுர்வேதம், சுக்ல யஜுர்வேதம். நாம் படிக்கிறதுலாம் எந்த வேதம் இல்லையா? பாடசாலையெல்லாம் நமக்கு இங்கே சொல்லிக் கொடுக்கறது ப்ரிடாமினண்ட்டாக கிருஷ்ண யஜுர்வேதம். நீங்கள் இந்த பக்கம் யூபி மத்திய பிரதேஷெல்லாம் போனேன்னா, நார்த்தில் போனேன்னா அதெல்லாம் சுக்ல யஜுர்வேதம். அப்போ இந்த ஈஷாவாஸ்யங்கிறது சுக்ல யஜுர்வேதத்தில் வரக்கூடிய உபனிஷத். ஓகே, சுக்ல யஜுர்வேதத்தில் இருக்கக்கூடியது. அந்த சுக்ல யஜுர்வேதத்திற்கு இன்னொரு உபனிஷத்து இருக்குது, தெரியுமா உங்களுக்கு? பிருஹதாரண்யக உபனிஷத்து. சரியா? அப்போது இந்த ஈஷாவாஸ்யத்துடைய விவரணம், எக்ஸ்பேன்ஷன் அல்லது பாஷ்யம்தான் பிருஹதாரண்யகம். கரெக்டாக நம்ம கரெக்டாக இதை படிச்சுட்டு விரைவில் பிருஹதாரண்யகம் நம்ம அடுத்தது ஆரம்பிக்கும். அதே மாதிரி முண்டக உபனிஷத்து இருக்கு இல்லையா? முண்டக உபனிஷத்துடைய விவரணம் தான் பிரஷ்னோபனிஷத்து. அது நம்ம டிசம்பரில் எல்லாம் வல்ல ஈஸ்வரனுடைய அருளில் டிசம்பரில் பார்ப்போம். அது பிரஷ்னோபனிஷத்து. அது ரெண்டும் அதர்வண வேதத்தை சேர்ந்தது. ஈஷா உபனிஷத்து ஈஷாவாஸ்யமும் பிருஹதாரண்யமும் யஜுர்வேதத்தில் சுக்ல யஜுர்வேதம் சேர்ந்தது. கிருஷ்ண யஜுர்வேதத்தில் ஏதாவது உபனிஷத்து தெரியுமா உங்களுக்கு? தைத்திரிய, கட இல்லையா? நிறையா உங்களுக்கு தெரியும். சரி, அப்படி இந்த உபனிஷத்துக்குள்ளே நம்ம போக போகிறோம். அப்போது உபனிஷத் அப்படின்னு சொல்லக்கூடியது எது நம்மளுடைய அஜ்ஞானத்தை நிவர்த்தி பண்ணி அதனால் சம்சாரத்தை எது நீக்குகிறதோ அது ஷத்து அப்படிங்கிற விஷயமாக இருக்கிறது. அது எதனால் நடக்கிறதுனாக்க பிரம்ம வித்யா அல்லது ஆத்ம ஜானத்துடைய நிச்சய ஞானம். எனி நாலேஜ் எப்படி இருக்கணும்? தெளிவாக இருக்கணும். உபனிஷத் சொல்கிறக்கூடியது என்னை பற்றி சொல்கிறது, நான் என்னை அதுவாக பார்க்கணும்னா என்ன? எனக்கு நான் இதுவாக இருக்கேங்கிறது தெல்ல தெளிவாக எனக்கு தெரியணும், எனக்கு புரியணும். அப்போ இந்த உபனிஷத்தில் இருக்கக்கூடிய விஷயம் என்னென்னா, இது வார்த்தைகளுடைய அர்த்தங்கள் நமக்கு புரிபடுற மாதிரி இருக்கக்கூடிய பிரமாணம். கண் எப்படி ரூபத்தை காட்டி அறிவை கொடுக்கிறதோ,
காது சப்தத்தை காட்டி கொடுத்து அதோடைய அறிவை கொடுக்கிறதோ, அதே போல் உபனிஷத்தானது சப்த அர்த்தங்கள், வாக்கிய அர்த்தங்களை மூலியமாக நான் என்னை பற்றி வச்சுருக்கிற தவறான கருத்தை, அது பற்றின அஜ்ஞானத்தை நீக்கக்கூடிய வண்ணமாக ஃபங்க்ஷன் பண்ணுறது. தேர்ஃபோர் இது சப்த பிரமாணம். இதெல்லாம் வேர்ட்ஸ் அழகான இருக்குது பாருங்க. இதெல்லாம் நாலேஜ் ரிவீலிங் வேர்ட்ஸ். இதை தான் நல்லா யோசிச்சுருந்தேன். இதெல்லாம் நாலேஜ் ரிவீலிங் வேர்ட்ஸ். இதெல்லாம் என்ன வார்த்தைகள்? அறிவை வெளிப்படுத்தக்கூடிய விஷயமாக இருக்கிறது. சரி, இப்போது எதை பற்றின அறிவு அப்படின்னு சொன்னால் என்னை பற்றின அறிவு இல்லையா? அது டவுட் இல்லையே. ஆத்ம ஜானம்னு சொன்னாலும் பிரம்ம ஜானம்னு சொன்னாலும் செல்ஃப் நாலேஜ்னு சொன்னாலும் ஒன்று தான். இப்போ இந்த நானுங்கிறது போன கிளாஸில் பார்த்த மாதிரி எங்கேயும் போய் அடைய வேண்டாம், புதுசாக அதை உருவாக்க வேண்டாம், ஏதோ ஒன்று நம்மளை மாற்ற வேண்டாம், இப்படிலாம் இருக்கு இல்லையா? அப்போது ஆல்ரெடி நான்கிறது இருக்கக்கூடிய வஸ்து, சித்த வஸ்து. ஒரு சாதனை எதற்காக பண்ணுவோம் இல்லையா? ட்ரெயின் ஏறி இங்கே அடைவதற்காக ட்ரெயினுங்கிற சாதனத்தை நம்ம பண்ணுவோம். தேர்ஃபோர் இந்த சின்மயா ஆசிரமம் சாத்தியமாகவும் ட்ரெயினில் வர்றது சாதனமாகவும் இருக்கிறது. ஏன் ட்ரெயினில் வரோம் இங்கே? ஏன்னா சின்மயா ஆசிரம், இந்த சின்மயா ஆசிரம் நீங்கள் இருக்கிற இடத்துல இல்லை. கரெக்டா? அப்போது சாதனத்தை பயன்படுத்தி சாத்தியத்தை அடையிறோம். கிளியரா? இப்போ இந்த சாத்தியமே நானாயிட்டுனா புரியுறதோ? எங்கே போகணும், எங்கே வரணும்? அப்போ சாதனமே வேண்டாம், இருக்கிறது சித்த வஸ்து. அப்போ சாதனா வேண்டாம், ஒன்றும் வேண்டாம். கரெக்டா? கரெக்டா? அப்போ நான் என்ன அடைவதற்கு ஓகே எந்த விதமான கர்ம சாதனம் நமக்கு பயன்பட முடியாது. அதை தான் நம்ம டெரைவ் பண்ணினோம். புரியுறதா? சாதனத்துக்கும் சாத்தியத்துக்கும் இருக்கக்கூடிய விளைவு என்னவா இருக்கிறது? அறியாமையாக இருக்கிறது. புதுசாக வேர்டாக சொல்கிறேனோ? கன்ஃபியூஸ் பண்ணலையே? எனக்கும் என்ன டிஸ்டன்ஸ்னு கேட்டேன். கரெக்டா? அதையே இப்போ என்ன சொல்கிறோம்? சாதனத்துக்கும் சாத்தியத்துக்கும் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸு அதே இல்லையா? அதே அறியாமைன்னு தான் சொல்கிறேன். கரெக்டா? அப்போது இங்கே தெரியாததுனால அதை தெரிஞ்சுக்கிறோம். அதை வெளிப்படுத்தக்கூடியது தான் இந்த உபனிஷத்து, ஈஷாவாஸ்யம். அப்போ இந்த உபனிஷத்துடைய ஆரம்பமே எப்படி அமைஞ்சிருக்குன்னு சொன்னால் இங்கே வருவோம். சுக்ல யஜுர்வேதத்தில் இருக்கக்கூடிய மந்திர பாகம். அப்போ எப்படி உபனிஷத் பாகமோ ஓகே, வேதத்தை பிரித்தோன்னாக்க, வேதத்துடைய அனாலிசிஸ் பண்ணினோன்னாக்க, அந்த வேதத்தில் பிராமண பாகம், மந்திர பாகம் இல்லையா, ஆரண்ய பாகம், அப்புறம் உபனிஷத் பாகம், அப்படி அது கேட்டகரைஸ் பண்ணலாம். உபனிஷத் கடைசி பகுதின்னு அதனால் சொல்லுவோம். இது ஈஷாவாஸ்யங்கிறது மந்திர பாகத்திலேயே வருது. மந்திர பாகத்தில் வர்றதுனால என்ன ஆகிடும் அப்படின்னாக்க, அது கர்மத்து கூட சம்பந்தப்பட்டிருக்கிறது. இது ஞானத்துக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லை. ஏன்னா அப்படி தானே ஸ்ட்ரக்சர், வேதத்துடைய ஸ்ட்ரக்சர் அப்படி இருக்கிறதுனால ஈஷோபனிஷத்து அல்லது ஈஷாவாஸ்ய உபனிஷத்து கர்ம சம்பந்தம், கர்மத்திற்கு சம்பந்தப்பட்டிருக்கிறது. இது ஞானம் கிடையாது ஓய் அப்படின்னு ஒரு பூர்வ பக்ஷி. அதை பாஷ்யத்தில் ஆதிசங்கரர் பண்ணுறார். இங்கே பாரு, கர்மத்திற்கு பண்ணணும்னு சொன்னால் அந்த கர்மத்திற்கு நம்ம போன கிளாஸில் பார்த்த மாதிரி அதிகாரி வேறு, அதோடைய பலன் வேறு. கர்மத்தோடைய பலன் அடையணும்னா ஏதோ ஒன்று செய்யணும், சாதனம் இருக்கணும், சாத்தியம் இருக்கணும் இல்லையா, ஆப்தம், இதெல்லாம் பார்த்தோம் இல்லையா. அப்படி அவள் என்ன சொல்கிறான்னா, இங்கே பாருப்பா, நீ ஏன்பா ஈஷாவாஸ்யங்கிறத அப்படி எடுத்துக்கிற, இது மந்திர பாகத்தில் வருது, இது கர்மத்தை தான் குடிக்கிறது இல்லையா. இது என்ன கர்மத்தை, அவனும் ஒரு வேதத்துடைய ஸ்டேட்மெண்ட்டை சொல்கிறான். அது என்னது அப்படின்னா, ஈஷேத்வா சொல்கிறேன் பாருங்க, அழகான ஒரு வார்த்தை எங்கே போச்சுது. அதாவது அவள் சொல்கிறது என்ன அப்படின்னாக்க, இந்த அறுவடை பண்ணுவா இல்லையா, அறுவடை பண்ணுறக்கூடியது எது, அந்த புல்லையும் அந்த வயலையும் அறுவடை பண்ணுவாள். ஈஷேத்வா இது
சினக்தி அப்படின்னு ஒரு வேத வாக்கியம் இருக்கிறது வேதத்தில். அங்கே என்ன வார்த்தை வருது முதல்ல? ஈஷேத்வா. இதுக்கு பேர் என்ன அர்த்தம்னா புல்ல வெட்டணும். இது புல்லன்னா வெட்டணுங்கிற ஸ்டேட்மெண்ட், ஸ்ருதியோடைய வாக்கியம், அந்த ஒரு கான்டெக்ஸ்டில் சொல்கிறது. அது மந்திர பாகத்தில் வருதுனால இங்கே பாரு, ஈஷாவாஸ்யம்ங்கிறது கர்மா, இதெல்லாம் கர்மத்தை தான் குறிக்கிறது அப்படிங்கிற மாதிரி பூர்வபக்ஷம், ஒரு பூர்வபக்ஷம். அதை ஆதிசங்கரர் அதை பார்ப்பா ஈஷம் அப்படின்னாக்க இந்த இடத்துல ஈஷா ஈஸ்வரனுடைய ஸ்வரூபம் அப்படிங்கிறத மாதிரி சொல்லி இல்லை இது கர்மம் இல்லை, இது ஞான பாகம் அல்லது ஞானத்தை குறிக்கக்கூடியது தான் அப்படின்னு அங்கேயும் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறார். அதே மாதிரி இங்கே ஈஷாவாஸ்யம்ங்கிறது இப்போது நம்ம கர்த்தா போக்தா பார்த்தோம். ஏன் ஒரு கர்மம்னாக்கா அதில் கர்த்தா இருக்கணும், அதை அனுபவிக்கக்கூடிய அவனே போக்தாவாக ஆகிறான். கரெக்டாக? அப்போது திரும்பியும் அடுத்த வாதம் ஈஷாவாஸ்யம் ஈஷா உபனிஷத்துங்கிறது நமக்கு கர்த்தா போக்தா ஜீவாவை பற்றி தான் சொல்கிறது, அவன் அடையக்கூடிய பலனை சொல்கிறது, அவன் அடையக்கூடிய லோகத்தை சொல்கிறது அப்படின்னு அடுத்த வாதம் ஏற்படுறது. அங்கேயும் என்ன பண்ணுறார்? இல்லைப்பா, ஜீவனை பற்றி கர்த்தா போக்தா சொல்லலை, ஜீவாத்மா அல்லது ஜீவனுடைய அகர்த்தா அபோக்தாங்கிற ஸ்வரூபத்தை தான் அது சொல்கிறதுங்கிறது எல்லாம் பாஷ்யத்தில் இருக்கக்கூடிய வாதங்கள். ஏன் இதெல்லாம் பண்ணுறோம்? நம்ம மாண்டூக்கியமெல்லாம் படிச்சிருக்கோம் இல்லையா? ஸோ நமக்கு பூர்வபக்ஷம் இதெல்லாம் நமக்கு ஒரு ஐடியா வரும், புரியுதா? அதனால் இது எல்லாத்தையும் எஸ்டாப்ளிஷ் பண்ணினதுக்கப்புறம் இங்கே பாருங்கோ, இந்த ஈஷாவாஸ்யம்ங்கிறது கர்மத்தை சொல்லக்கூடியதில்லை, இது எல்லாமே ஞான விஷயமாக பிரமாண வாக்கியங்களாக இருக்கிறது. அதனால் இனிதே இந்த பாஷ்யத்தை நான் தொடர்கிறேன் அப்படின்னு ஒரு சின்ன துணுக்கு. ஓகே, அப்படி நமக்கு இதெல்லாம் அமைஞ்சிருக்கு. தஸ்மாத் ஈஷாவாஸ்யா ஞானசாஸ்திரா பவதி. ஞானத்தை தான் போதிக்கிறதே தவிர எந்த விதத்துலையும் இந்த கர்மத்தை போதிக்கவில்லை. ஏன்னா நீங்கள் உள்ளே போய் பார்த்தேன்னு சொன்னால் அது ஜீவாத்மா ஸ்வரூப அகர்த்தா போக்தாங்கிற ஸ்வரூபத்தை சொல்கிறது. கரெக்ட்? அது மந்திர பாகத்தில் வந்தாலும் இது கர்மத்தை சொல்லவில்லை. அதுக்கப்புறம் அங்கே கர்மத்தில் சொல்லப்படுறதும் இந்த ஞானத்துக்கான சாதனமாக தான் சொல்கிறது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம ஆச்சாரியா பண்ணிட்டு, ஓகே, இந்த பகுதியில் நம்ம ஞானத்தை பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத சொல்லி இதுக்கு கர்மத்திற்கு சம்பந்தம் இல்லை அப்படிங்கிற மாதிரி போகிறது. நம்ம ஃப்யூச்சர்லேயும் டீட்டெயிலாக பார்ப்போம். இன்னொரு பூர்வபக்ஷன் இருக்கான். அந்த பூர்வபக்ஷம் என்ன அப்படின்னாக்க, நீங்கள் கர்மத்தை பண்ணுங்கோ, கர்மத்தை விடவே கூடாது. ஏன்னா வேதம் என்ன சொல்கிறது? நடுவில் யாவத் ஜீவம் அக்னிஹோத்திரம் ஜுஹோதி. ஜீவன காலம் யாவத்து, எப்போ மட்டும் இந்த உயிர் உடம்பானது இருக்கிறதோ அது மட்டும் நீங்கள் கர்மத்தை விடவே கூடாதுன்னு வேத வாக்கியம். இதை நம்ம கெட்டியாக பிடிச்சுண்டுட்டோன்னு வச்சுக்கோங்க, என்ன ஆகிடும்? அதுக்கு தான் இப்போ இத்தனை நேரம் பேசின விஷயத்திற்கும் பாஷ்யத்தோட விஷயமும் போன கிளாஸும் நீங்கள் கனெக்ட் பண்ணலாம். ஏன்னா அங்கே கர்ம காண்டத்தையும் ஞான காண்டத்தையும் வச்சு நம்ம ஞான காண்டத்தில் இருக்கக்கூடிய ஞானத்தை தான் ஃபைனலாக நம்மளுடைய கோலாகவும் அதை தான் நமக்கு இலக்காகவும் இருக்குங்கிறத எஸ்டாப்ளிஷ் பண்ணோம். மறந்து பேர்ப்பேலே இல்லையே, மறக்கலையே இல்லையா? இப்போ புரியுறதா? என்ன பூர்வ மீமாம்சகன் என்ன சொல்கிறான்னா, ஆமாம் கர்மத்தை பண்ணிகிட்டே இருக்கணும், கர்மத்தை விடவே கூடாது வாழ்க்கை மட்டும். ஞானம் வந்ததுக்கப்புறம் எண்டு மட்டும் நீ கர்மத்தை பண்ணிகிட்டே இருக்கணும், சந்நியாசம்லாம் நீ பேசவே கூடாது. சன்னியாசி ஆனாலும் அவர் கொஞ்சம் அவருக்கு என்ன கர்மெல்லாம் பண்ணோம், அந்த மாதிரி நிறைய வாதங்கள்லாம் இருக்கிறது, புரியுறதா? அப்போது கர்மமும் ஞானமும் சமுச்சயம், காம்பினேஷன். சமுச்சயம்னானது காம்பினேஷன். வேதம் அப்படி சொன்னதுனால நீ கர்மத்தை ஃபுல்லாக நீ பண்ணிகிட்டே இருக்கணும், அப்போ தான் உனக்கு மோட்சங்கிற ஞான பலன் உனக்கு சித்திக்கும். இது ஒரு பூர்வபக்ஷவாதம். இங்கே எப்படி அப்படின்னா என்ன ஆகிடும்? நீங்கள் யோசிச்சு பாருங்கள். இதோடைய ரொம்ப உங்களுக்கு கண்ணுக்கு தெரிஞ்ச எஃபெக்ட் என்ன அப்படின்னா, யாருமே எப்பொழுதுமே ஞானத்திற்காக சந்நியாசத்தை மேற்கொள்ளவே முடியாது. ஏன்னா கர்மத்தை விடக்கூடாதுன்னு வேத வாக்கியம் இருக்கே. உயிர் போகிற மட்டும் அக்னிஹோத்திரம் பண்ணணும்னா, அக்னிஹோத்திரம்னா எல்லா விதமான வேத ரிச்சுவல்ஸ் யார் பண்ணுவாது? கிரகஸ்தனா சன்னியாசியா? அவர் படி அந்த பூர்வபக்ஷா படி சொன்னோம், கர்ம சமுச்சயவாதி பற்றி சொன்னோன்னு சொன்னால் யாருமே சந்நியாசம் எடுத்துக்க முடியாது. சன்னியாசி எடுத்துட்டோன்னு என்ன அர்த்தம்?
வேணா எடுத்துக்கோ, மோட்சம் கிடையாது. அப்போ என்ன எடுத்துப்போ? இவள் ஃபோட்டோலாம் வச்சுருக்கோமே, இவெல்லாம் என்ன ஆயிட்டாப்போ? இவெல்லாம் அஜ்ஞானியாக இன்னும் எங்கேயோ சுற்றின்னு இருப்பான்னு நினைக்கிறேன். இல்லை, யோசிச்சு பாருங்க, விரோதமாயிடுது. வேதம் மோட்சங்கிறது வெறும் கிரகஸ்தனுக்கா? அப்படி ஒரு தோஷம் வந்துடும். இப்படி எல்லாம் விஷயங்கள்லாம் உள்ள அடங்கி இருக்கிறது. அப்போது ஏன்னா பாஷ்யம் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாருன்னா ஒரு வந்துடுவார், நீங்கள் ஏன் போய் பாஷ்யம் பண்ணுறீங்க இப்போது புதுசாக அப்படிங்கிற மாதிரி எல்லாம் அகெயின்ஸ்டெல்லாம் வந்துடுறதுனால இதெல்லாம் நம்ம பார்த்துட்டு நம்ம போக போகிறோம். சரியா? அதனால் இதெல்லாம் உங்களுக்கு சொல்கிறேன் நான், அகடமிக்காக இருக்கும் இதெல்லாம். சரியா? அப்படி சொல்லி இந்த ஈஷாவாஸ்யங்கிறது வந்து பியூராக ஞான பாகம். ஏன்னா இது அகர்த்தா அபோக்தாவை சொல்கிறது. கர்த்தாவை தான் இருந்தால் தான் கர்மா பண்ண முடியும். ஒரு ஞானியானவன், அவன் கிரகஸ்தனாக இருக்கட்டும் இல்லை சன்னியாசியாக இருக்கட்டும், ஞானியானவன் தன்னை என்னவாக கருதுவான்? அகர்த்தாவா கர்த்தாவா? இதை ரெண்டுத்தில் ஒன்று தானே சொல்லணும். கர்த்தாவா அகர்த்தாவா? அகர்த்தா இல்லையா? கர்மத்திலிருந்து விடுபட்டவனாக, ஃப்ரீ ஃப்ரம் கர்மா, அப்படிப்பட்ட அகர்த்தா, ஆக்ஷன்லெஸ்னஸ்ன்னு என்னுடைய நேச்சரை நான் புரிஞ்சுண்டும் போது நான் எப்படி கர்மா பண்ண முடியும்? கரெக்டாக. அதனால் கிருஷ்ணர் வந்து அங்கேயே கர்மண்ய அகர்ம யஹ பஷ்யேத், கர்மணி அகர்ம எஃப் பஷ்யேது நாங்கள் ச புத்திமான் மனுஷேஷுன்னு கீதையிலேயே சொல்கிறார். யார்? கிரகஸ்தரே கர்மத்தில் இருந்துட்டே, யார் கர்மத்தில் இருந்துட்டாலும் அப்படிப்பட்ட ஞானியானவன் தன்னை அகர்த்தாவாக கருதுவான். தேர்ஃபோர் பிரம்மார்ப்பணம் பிரம்மஹவிஹி பிரம்மாக்னோ பிரம்மணாஹுதம். எதை செய்தாலும் அது பிரம்மனுக்கு வேறானது ஒன்று கிடையாது அப்படிங்கிற மாதிரி இதுதான் சொல்ல வருது இந்த உபனிஷத்து அப்படின்னு ஃபஸ்ட்டு எஸ்டாப்ளிஷ் பண்ணுறார். யார் இதுக்கு அதிகாரி? யார் இதை நாடி வரணும்? யார் வந்து ஞானத்திற்கு, ஸ்ரவண மனனத்துக்கு, நிதித்தியாசனத்துக்கு யார் வந்து குவாலிஃபைடோ அவர்களுக்கு. அதாதோ அதாதோ பிரம்ம ஜிக்ஞாசா, யார் பிரம்ம ஜிக்ஞாசுகளோ அவர்களுக்கு ஞானம். அதாதோ தர்ம ஜிக்ஞாசா இருக்கிறது. அது வேத பூர்வத்துடைய சூத்திரம், ஜெய்மனி சூத்திரம். அது பூர்வ மீமாம்சக சூத்திரம். அது என்னது? தர்ம ஜிக்ஞாசுகளுக்கு கர்மா, கரெக்டா? ஞான ஜிக்ஞாசுகளுக்கு, பிரம்ம ஜிக்ஞாசுகளுக்கு ஞானம். இப்படி அழகாக நம்ம பிரிக்கிறோம். ஸோ வேதத்துடைய ஸ்ட்ரக்சர், நம்மளுடைய லைஃப் ஸ்டைல் எல்லாமே ஒரே அலைன்மெண்ட்டில் இருக்கிறது, ஒரு கோட்டில் இருக்கிறது. ஸோ ஆரம்பத்தில் பிரம்மச்சாரி, கிரகஸ்தா, வானப்பிரஸ்த, சன்னியாசி, இது வந்து நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இப்போ ஃபாலோ பண்ணுறோம் பண்ணலங்கிறது அது வேறு விஷயம். இதுதான் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்போது இதே மாதிரி நம்ம சாஸ்திரத்தை படிக்க வரும்போது கூட ஆரம்பத்தில் எது தர்மா எது அதர்மாங்கிற விவேகத்தோடு நம்ம என்டர் ஆகிறோம். இதெல்லாம் பண்ணணும் பண்ணக்கூடாது அப்படின்னு. தர்மத்தில் எல்லா விதமான வேல்யூ ஸ்ட்ரக்சர், நம்மளுடைய பண்புகள்லாம் வந்துடும், ஈஸ்வர பக்தி வந்துடும், எல்லாம் வந்துடும். அதிலேருந்து ஷிஃப்ட் ஆகக்கூடிய, அதிலேருந்து மெச்சூர் ஆகி நேச்சுரலாக எங்கே போய் சேருவான் அப்படின்னாக்கா தர்மத்தில் இருந்துட்டான்னா ஆட்டோமேட்டிக்காக மோட்சத்திற்கு வந்தாகணும். எப்போ தர்மத்தில் இருக்கோமோ அது பிரவருத்தி மார்க்கமாக இருக்கிறது, கரெக்டாக பிரவருத்தியாக இருக்கிறது. நம்ம முன்னேறி செல்லி இதெல்லாம் அடையணும் அதெல்லாம் அடையணுங்கிற அடுத்தடுத்து என்ன செய்யணும், எதை அடையணும், எப்படி நாம் இந்த புண்ணியத்தை சம்பாதிக்கணுங்கிற கர்மத்தில் நாம் ஈடுபடுறோம். அதே விஷயம் அந்த கர்மத்தினாலேயே எவன் பண்பற்றுகிறானோ, எவன் தகுதி அடைகிறானோ அவன் எதில் வருகிறான்? நிவர்த்தி மார்க்கத்தில். நிவர்த்தின்னு வந்துடுத்துன்னா என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால் நமக்கு நிறையா நேரம் வேண்டியிருக்கும். ஏன்னாக்க கர்மத்துடைய பலனை நாம் அடைந்துட்டோம். கர்மத்துடைய பலனை அடைந்துட்டோம். என்னது கர்மத்துடைய பலன்? புண்ணிய பாபம் ஒரு பக்கம். ஆனால் அதே கர்மா நமக்கு என்ன கொடுக்கறது? சித்த சுத்தியை கொடுக்கறது, மன பியூரிஃபிகேஷன், மைண்டு பியூரிஃபையை பண்ணுறது. அந்த பியூரிஃபைடு மைண்டுன்னு எப்படி தெரியும்னாக்க உங்களுடைய ஜிக்ஞாசு அதிகமாகும், ஜிக்ஞாசம் அதிகமாகும். என்ன ஜிக்ஞாசம்? இந்த வேர்டெல்லாம் உங்களுக்கு தெரியறதா? இல்லை எல்லா நம்ம வந்துட்டோம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கோம் கொஞ்சம் மண்டை ஆட்டிட்டு தான் போகணும்னு முடிவு பண்ணிட்டு வந்துருக்கலாம், அப்படி இல்லையே. ஜிக்ஞாசம் அப்படின்னாக்க ஞானத்துக்கான இச்சை. ஓகே, செல்ஃப் நாலேஜுக்கு இதுதான். அப்படின்னா சம்சாரம் தெரியும்,
ஸ்ட்ரகிள் எங்கே பண்ணுறோம், எதனால் பண்ணுறோம். முதல் கிளாஸில் ஏன் ஞானத்துக்கு வரணுங்கிற விஷயம் சொன்னது நன்னா புரிஞ்சு அவன் நாடுவது வெறுமன ஆத்ம ஞானம் மட்டுமே, செல்ஃப் நாலேஜ் மட்டுமே. அப்படி ஆத்ம ஞானத்தை மட்டுமே நாடுபவன் அவன் ஞானத்துக்கான இச்சுவாக இருக்கின்றான். தேர்ஃபோர் ஞான இச்சு ஜிக்ஞாசு, ஞானத்தை மட்டுமே ஆசைப்படக்கூடியவன். ஞானத்தினால என்ன ஆகும்? ஞானத்தினால மோட்சம். புரியுறதா? மோட்சத்தை நாடுறதுனால அதற்கு சாதனமாக ஞானம் அமையிறது. தேர்ஃபோர் அதையே நாடுகிறதுனால அவன் ஜிக்ஞாசுவாக இருக்கின்றான். தேர்ஃபோர் உங்களுக்கு தெரியுமா இல்லையா, நீங்கள் வாழ்க்கையில் என்ன புரிஞ்சுக்கோங்க, வாழ்க்கையில் உங்களுக்கு எது முக்கியமாக மையமாக இதுதான் எனக்கு லைஃப்பில் வேணும், இதை தான் நான் நாடுறேன்னு உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? எனக்கு எதுவுமே வேணாஞ்சி அப்படி சொல்கிறது இல்லை. வயிறு சரியாலும்போது சாப்பாடு வேணான்னு சொல்கிற மாதிரி. ஓகே, நம்ம எதை தேடுறோம், எதை பின்னாடி போகிறோம், நமக்கு லைஃப்பில் என்ன வேணும் அப்படிங்கிறது நமக்கு நன்னா தெரியும். நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். நீங்கள் ஏற்றுக்க முடியாமல் வேணால் இருக்கலாம், ஆனால் உங்களுக்கு நன்னா தெரியும் அது என்னங்கிறது. சப்போஸ் அது ஞானமாக மோட்சமாக இருந்ததுன்னு சொன்னால் நீங்களாம் யாரோ ஜிக்ஞாசு. கரெக்டா? அப்படி இல்லைன்னா வேற எல்லாம் புரியுறதோ, கர்மாசு தர்மாசுன்னு வச்சுக்கலாம் நீங்கள், இல்லையா? அப்போது நேச்சுரலாக நமக்கு ஜிக்ஞாசத்துவம் ஏற்படுறது தான் சாதன சதுஷ்டய அதிகாரத்துவம்னு குவாலிஃபிகேஷன் சொல்கிறோம். ஏன்னா அவனுடைய மைய அடிப்படை பிரச்சனை இல்லையா அஜ்ஞானம்னு தெரிஞ்சதுனால டோட்டல் டீச்சிங்கை ஓனப் பண்ணிட்டு எந்த ஒரு கன்ஃபியூஷன் இல்லாமல் அந்த ஞானத்துக்கு என்ன தகுதி வேணுமோ அதற்காக ஒர்க் பண்ணிட்டு அந்த ஞானத்துக்கு எங்கேமோ அதே வாழ்க்கை தான். இதே படிச்சுட்டு வந்துட்டு போயிட்டு கிளாஸை கேட்டுண்டு சின்னதாக நம்ம மினிமமாக டியூட்டிஸில் இருந்துட்டு அப்படியே பண்ணிட்டு இருக்கணும். அப்போ ஞானத்தை தான் விரும்புகிறான் அப்படின்னு சொன்னால் அவனுடைய மேக்ஸிமம் டைம் எப்படி இருக்கும்? மேக்ஸிமம் டைம் அவனுக்கு படிப்பில் இருக்கும். இந்த கிளாஸை கேட்டு அந்த விசாரம் தான் மனசில் திருப்பி ஓடும். கரெக்டாக? நான் வேறு கேம்புக்கு வந்துட்டேன், ஓடிடியில் அது ரிலீஸ் ஆகிடுதா தெரியலையே, அப்படி இருக்காது இல்லையா? அந்த மாதிரி ஏதோ ஒன்று நானே சொல்கிறேன், ஓடிடியில் ஏதோ ஒன்று ரிலீஸ் ஆகிட்டே இருக்கணும். ஓகே, இப்படிலாம் மனசில் அது இருந்ததுன்னா அது ஜிக்ஞாசம் இல்லை இல்லையா? அப்போ வேறு ஏதோ விஷயத்தில் அர்த்த காமத்தில் அந்த விஷயத்தில் போயின்னு இருக்குன்னு அர்த்தம். இப்போ ஞானத்தில் இருக்க தான் ஓகே இது மாதிரி நாடும்போது தான் அவன் ப்ராப்பராக அதிகாரி ஆகிறான். அப்படிப்பட்ட அதிகாரிக்கு அவனுடைய மேக்ஸிமம் டைமு அவனுக்கு என்ன அனுமதி கொடுத்துருக்குனாக்க, நீ கொஞ்சம் கொஞ்சமாக கர்மத்தை விட்ரா பண்ணிட்டு கொஞ்சமாக அதை விட்ரா பண்ணி என்ன பண்ணலாம், நீ ஞானத்துக்காக நீ எல்லாத்தையும் துறக்கலாம். ஃபிசிக்கலாகவே இங்கே கிரகஸ்தத்தில் இருந்துட்டே சாவி கொத்தை நீங்கள் வச்சு நான் பார்த்ததே இல்லை. வீட்டில் வச்சுட்டோன்ட்டேலா? சாவி கொத்து தெரியுமா? அந்த காலத்து இது ஆகிடுத்தது, அது ஒரு பழமொழியாகவே ஆகிடுது. சாவி கொத்துங்கிறது அப்படி அபூர்வமாக ஆகிடுது. அப்படின்னு என்ன அர்த்தம்? டோட்டல் இன்சார்ஜ் அவா வீட்டுக்கு இல்லையா? வந்தால் நின்னா நிற்கணும் இல்லையா? போனோம் இதெல்லாம் போன ஜென்ரேஷன் லெவலாக அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பா. மாமியார் அவள் தான் சாவி கொத்து வச்சுருக்கா அப்படின்னு. கிச்சனுக்கு போகணுன்னா திறந்து வைப்பா, சுவாமி ரூம் போனால் திறப்பா இல்லையா? உங்கள் பெட்ரூம் மூடிருப்பாளான்னு தெரில, எல்லாமே அவள் தான் இல்லையா? எல்லாம் ஆக்சசிபிலிட்டி எல்லாம் அவகிட்ட தான் இருக்கும் எல்லாம். அப்படி அவள் சொல்கிறது தான். அப்போ தான் என்ன அர்த்தம்? அவள் தான் டோட்டலாக அந்த வீட்டோடைய விஷயத்தை பார்த்துக்கிறான்னு அர்த்தம். அப்படியே எவ்வளோ நாள் இருக்க முடியும்? அது பண்ண அது ஆசையாக இருக்கும் இல்லையா? ஏதோ ஒரு டைத்தில் அதை விடணும், யாருக்காவது கொடுத்துடணும். ஏன் இதையே பண்ணிட்டு இருந்தா என்னைக்கு புக் எடுத்து என்னைக்கு இந்த மாதிரி நோட்ஸ்லாம் எழுதுறது இல்லையா? புரியுறதா? அப்போ அதான் சாவி கூத்த கொடு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருக்கா. அப்போ கொஞ்சமாக ஜிக்ஞாசுக்கு இந்த டைம் நமக்கு வேண்டியிருக்கும். இதை என்ன சொல்கிறது, அதை என்ன சொல்கிறது, என்ன புரிஞ்சுட்டு இருக்கோம். முக்கியமாக இதை சொல்கிறத தெரிஞ்சு எழுதுறது மட்டும் இல்லாமல் இதை சொல்கிறதுக்கும் நான் ஆல்ரெடி ஒரு ஐடியாஸில் வளர்ந்துருக்கேனே அதுக்கும் எங்கே முரண்பாடு இருக்குது, எங்கே தப்பாக இருக்குது எனக்கு இல்லையா? இது தப்பாக சொல்கிறதா ரைட்டாக சொல்கிறதா இல்லை,
இது சொல்கிறத ரைட்டுன்னு வச்சுண்டு ஸ்ரத்தையோட எனக்கு எங்கெல்லாம் தப்பு இருக்குது, அதை எங்கெல்லாம் எப்படிலாம் எங்கெல்லாம் ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிற நம்மளோட மிஸ்கன்செப்ஷன் ஒன்றொன்னா ட்ராப் ஆகிறது தான் இந்த சாதனையாக அமையிறது. அதனால் கிரகஸ்தத்துலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு கொடுத்து இதை பண்ணுங்க, நீங்களே பார்த்துக்கோங்க, இனிமேல் நான் வரல, நான் இது அவைலபிளாக இல்லை, நான் அதுக்கு அவைலபிளாக இல்லை, நான் இதுக்கு அவைலபிளாக இல்லை. புரியுதோ? அதுக்கு ஃபஸ்ட்டு கட்ஸு வேணும். என் பையன் கேட்குறான், பொண்ணு கேட்குறான், எப்படி நோ சொல்லணும்? நோ எப்படி சொல்லுவேன்? நோமான்னு வேணா பாசத்தோடு சொல்லு. முடியாதுடா செல்லம் அப்படி சொல்ல, முடியாதுரே அப்படி சொல்லாத, முடியாதுடா அப்படி சொல்லாத, முடியாதுமா முடியாதுப்பா நீ பார்த்துக்கணும் கண்ணா, பிரிவினைட்டேனும் நீ அப்படி சொல்லு. நமக்கு சொல்ல முடியாது. ஏன் சொல்ல முடியல? நமக்கு அவகிட்ட ப்ராப்ளம் இல்லை, நம்மக்கிட்ட தான் ப்ராப்ளம். அது நமக்கு சொல்ல முடியல இல்லையா, அது நம்மளால் ஏற்றுக்க முடியாது இல்லை. மனசு என்ன பண்ணும், அழகாக கொண்டு வந்து இங்கே பாரு, இது உன்னோட ரெஸ்பான்சிபிலிட்டி, இது உன்னோட பொறுப்பு, அதே டேர்ம்ஸ், அதே ஸ்வதர்மம் தர்மம் இருக்கிறது இதில். நீ பண்ணலைன்னா வேற யார் பண்ணுவா? யார்? ஷஷ்டிப்த பூர்த்தி ஆகிடுத்து. அந்த வாத்தியார்ட்ட அந்த மந்திரம்லாம் கேளுங்க, என்னெல்லாம் சொல்லி கொடுத்தாருன்னு. அதெல்லாம் பண்ணிவிட்டு இதெல்லாம் பண்ண மாட்டேன், அதெல்லாம் பண்ண மாட்டேன், எல்லாம் அதுக்கு ஒரு விதி இருக்கிறது. ஷஷ்டிப்தி பூர்த்தி ஆகிடுத்துன்னா ஐடியெல்லாம் எங்கே போகணும்? காஷாயம் வாங்கின்னு போனோம் இல்லையா? அதுக்கு வானப்பிரஸ்தா அப்படிலாம் ப்ரிப்பரேஷன்லாம் இருக்கிறது, நிறையா அமைப்பு. அதுதான் வேத வைதிகமாக. ஆனால் நமக்கு ஷஷ்டிப்தி பூர்த்தி அப்புறம்தான் 60க்கு மேலே தான் அவருக்கு போட்டது தெரியுமா? அதே 60க்கு மேலே தான் அவர் ஓஹோன்னு போனார். அவ்வளோ பிஸியாக அவ்வளோ இது பண்ணிண்டு என்ன நமக்கு இன்னும் இல்லையா ஈரம் காயலை இல்லையா? அப்போ ஜிக்ஞாசம் யாருக்கு இல்லையா? ஒன்றும் வரலை. அங்கெல்லாம் கொஞ்சம் அவெல்லாம் ஃப்ரீ பண்ணி அவெல்லாம் அலோவ் பண்ணினா நம்ம கேம்புக்கு வரலாம். எப்படி இருக்குது இப்போது? முன்னுக்கு முரணாக இருக்கா? அப்போ நம்ம எதுக்கு அதிகாரியாக இருக்கோம்? ஞானத்துக்கா கர்மத்துக்கா? ஆஃப்கோர்ஸ் கர்மத்திற்கு. அதனால என்ன பண்ணணும்? இப்போது கேம்பை முடிச்சிருங்கோஜி அப்படின்றல வந்ததுக்கு கேட்டுட்டு போங்க அப்படின்னு நினைக்க வேண்டாங்கிறதுக்காக சொல்கிறேன் இல்லையா? ஆனால் இதிலேருந்து நாம் தீவிரமாகணும். தீவிரமாச்சுன்னு சொன்னால் அந்த வானப்பிரஸ்தம் தனிமையிலே இனிமை காண முடியும். இனிமைங்கிற படம் பார்க்கறதில்ல நீ, தனிமையில் இனிமைன்னா என்ன? தனிமையிலே உன் கூட நீ இருந்து உன்னை பற்றின விசாரம் நீ பண்ணுறது. அப்போ அந்த வானப்பிரஸ்தமே என்ன ஆகும்? நேச்சுரலாக வானப்பிரஸ்தமே நமக்கு சந்நியாசத்தை கொடுக்கும். இந்த சந்நியாசம் ஒன்று காஷாயமாக எடுத்துக்கலாம். ஏன்னா திருப்பி ஃபோன் பண்ணி தொல்லை பண்ணான்னு வச்சுக்கோங்க. உங்களை என்ன பண்ணுவேன்? நீங்கள் ஃபோனை ஆஃப் பண்ணலாம். அதையும் தாண்டி பண்ணான்னாக்க என்ன பண்ணலாம்? நீங்கள் நேராக உங்களுக்கே நீங்கள் அந்தேஷ்டி கர்மா பண்ணிட்டு சந்நியாசம் வாங்கிட்டு போயிடலாம். அந்த அளவுக்கு தீவிரமாக நமக்கு இருந்ததுன்னா அலவுடு. அப்போ அவள் எவ்வளோ வேணால் எப்படி வேணால் எவ்வளோ வேணால் வீடு வாங்கிட்டோம், எவ்வளோ வேணால் குடும்பத்தை பிரவர்த்தி பண்ணட்டும், என்ன வேணால் பண்ணட்டும். அவள் நமக்கு என்ன? நமக்கு அது இனி இது இல்லை. ஓகே, நிஜமாகவே எங்கே இருந்தாலும் அப்படி நீங்கள் ப்ளெஸ் பண்ணலாம். இது யாரை பற்றி சொல்கிறேன்? ஜிக்ஞாசு பற்றி சொல்கிறேன். அவ்வளோ தீவிரமாக இருந்ததுன்னா நீங்கள் சந்நியாசம் எடுத்துகிட்டு போகலாம். எதுக்கு இதெல்லாம் இப்போ பேசுகிறோம் அப்படின்னு சொன்னால், இந்த உபநிஷத்தில் ஓகே ப்ரிடாமினண்ட்டாக நமக்கு சந்நியாசத்தை சொல்கிறது, நிவர்த்தி மார்க்கத்தை சொல்கிறது, அதோடைய விஷயமாக அதுக்கு சப்போர்ட்டாக பிரவர்த்தி மார்க்கத்தையும் சொல்கிறது. ஸோ ஒன்று நீங்கள் ஞானத்துக்காக டோட்டலாக சந்நியாசம் எடுத்துகிட்டு போகலாம். கரெக்டாக? நீங்கள் சப்போஸ் இந்த கிளாஸ் இந்த உபநிஷத்துனால நல்லா பாதிக்கப்பட்டு ப்ராப்பராக நீங்கள் சொன்னீங்கன்னாக்கா இங்கேயே ஏற்பாடு பண்ணி இங்கேருந்தே ஃபோன் பண்ணி சொல்லிடலாம். நீங்கள் ஒன்றுமே பிரச்சனை இல்லை. கரெக்டாக? ஜி 9வது உபநிஷத்து ஜி நான் அப்படியே எடுத்துக்கிறேன், நோ ப்ராப்ளம். சன்னியாசியாக இருந்து நீங்கள் கிளாஸ் அட்டன் பண்ணலாம். சரியா? ஏன்னா உங்களுடைய ஒரே நோக்கம் சந்நியாசம். ஏன்னா உங்களுக்கு தேவையான ஏகாந்தம் கிடச்சிடும், எல்லாமே அவைலபிளாக இருக்கும். ஓகே, இது நல்ல இடம், குருதேவோடைய இடம், நல்லா கொடுத்துடலாம். அப்படி தீவிரமாக இருந்ததுன்னா சந்நியாசம் எடுத்துகிட்டு போகலாம். ஓகே, அப்படி இல்லைன்னு சொன்னால் இதே தீவிரத்தை வச்சுண்டு
நாம் ஒன்றும் ரொம்ப கஷ்டம் கிரகஸ்தத்தில் இருந்துட்டு இல்லையா இல்லறத்தில் இருந்துட்டு இதே வேலையாக இருக்கணும். ரெண்டுமே பாசிபிள், ரெண்டுமே அலோவ் பண்ணுறது கரெக்டாக. ஆனால் ஒரு டயத்தில் மனசளவில் மற்ற எல்லாவற்றையும் துறந்து இது ஒன்றே இதுவே கதியாக இருக்கக்கூடிய மனோபக்குவம் சந்நியாசம் நிவர்த்தி. ஸோ ஒன்று இல்லறத்தில் இருந்துட்டு ஞான கர்ம சந்நியாசத்துக்கு நீங்கள் இல்லறத்தில் இருந்துட்டே இந்த ஞானத்துக்கு நீங்கள் பாடுபடலாம். அப்படி இல்லைன்னா சந்நியாசத்தை எடுத்துட்டு ஞானத்துக்காக பாடுபடலாம். அப்படி இல்லைன்னா ஒரு டயத்துக்கு அப்புறம் சந்நியாசம் எடுத்துக்கலாம் இல்லையா, வித்வத் சந்நியாசமாக எடுத்துக்கலாம். இப்படி எல்லாம் நிறையா ஆப்ஷன்ஸ் இருக்குது. இதெல்லாம் யாருக்கு பொருந்தும் இல்லையா? ஜிக்ஞாசுக்கு பொருந்தும். எப்படிப்பட்ட சூழ்நிலை பிராரப்தத்தில் என்ன இருக்குது என்ன இல்லை அதுக்கேற்ற மாதிரி அமையும். ஃபார் உபனிஷத் என்ன பண்ண போகிறதுனாக்க அழகான ஒரு சாந்தி பாட்டை சொல்லி சாந்தி பாட்டத்தை எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு இந்த ஈஷாவாஸ்யம் அப்படிங்கிற இந்த உண்மையை என்னென்னு பார்ப்போம். அதை ஓகே, அதை ஞானத்தை சொல்லி இந்த ஞானத்தினால நீ நிவர்த்தி மார்க்கத்தை எடுத்துட்டு நீ இது பண்ணு, இந்த ஞானத்திலேயே இரு அப்படின்னு சொல்லி அதுக்கு சாதனமாக பிரவருத்தி மார்க்கத்தை சொல்கிறது. ஆக மட்டும் இது அழகாக ஒன்று கிரகஸ்தத்தை பயன்படுத்திண்டு சந்நியாசத்துக்கு முடி இல்லையா, கிரகஸ்தத்திலே இருந்து ஆந்தர சந்நியாசமாகி இந்த ஞானத்தை முடி. ஆக மட்டும் நீ கிரகஸ்தத்தில் இருந்தாலும் சந்நியாசத்தில் இருந்தாலும் ஓகே, கர்மயோக உபாசன யோக ஞான யோகத்தை விட்டுடாமல் இருந்தேன்னா நீ பொழைப்ப அப்படிங்கிறது. நீ காப்பாற்றப்படுவாய். காப்பாற்றப்படுவாய்ங்கிறதுக்கு ஆப்போசிட் என்னது இல்லையா? என்ன நீங்கள் என்னெல்லாம் வேர்ட்ஸ் வருதோ யோசிச்சுக்கோங்க. முதல் மந்திரமே காப்பாற்றிக்கோ, ப்ளீஸ் சேவ் யுவர் செல்ஃப் அப்படிங்கிறது புரியுறதா? ஸோ ஒரு பக்கம் முடிந்த முடிவாக தத்துவத்தை அத்வைத்த தத்துவத்தையும் சொல்கிறது, அதே நேரத்தில் அதற்கு வரவேண்டிய விஷயத்தையும் அழகாக சொல்கிறது. இதெல்லாம் பேக்ரவுண்டு வச்சுட்டு நம்ம என்ன பண்ணுவோம்னா இப்போது இந்த சாந்தி பாட்டத்துக்குள்ளே போவோம். ஃபோர் சுக்ல யஜுர்வேதத்தில் வரக்கூடிய இந்த உபநிஷத்தில் இருக்கக்கூடிய சாந்தி பாட்டம் என்னது உங்களுக்கு தெரியுமா? இந்த சாந்தி பாட்டம் சொல்லித்தரணுமா? என்ன அதுதான் எனக்கு ஒரு டவுட். நான் அப்படி கண்ணை திறந்து பார்த்தேன். நான் சதாசிவ சமாரம்பாம் ஸ்லோகம்லாம் சொல்லிட்டேன். பூர்ணமத பூர்ணமிதம் சொல்லி பார்த்தோன்னே என்ன பண்ணுவேன்? நீங்கள் பூர்ணமதுக்கு அப்புறம் எழுந்து போயிடுவேன்னா, ஆனால் நீங்கள் யாருமே எழுந்து போல. பூர்ணமதை சொல்லிட்டாரு புரியுறதா? இதை நீங்கள் கவனிக்கலாம். நீங்கள் பவமான சுதுரு பாட்டு இருக்குன்னு அது என்னது? மங்களம் பாட்டு. அது ஆரம்பித்த உடனேயே பின்னாடி ரோலையே உட்காந்துட்டு இருப்பான். உங்களெல்லாம் சொல்லலை, நீங்கள் பின்னாடி ரோல உட்காந்து கிளாஸ் தான் கேட்குறீங்க. லாஸ்ட் ரோவில் உட்காந்துருக்குறோம் என்ன தெரியுமோ, மெதுவாக ஏந்து பிரசாதம் பஜனை பிரசாதத்தில் போய் நின்றுடுவான். ஓம் பிரம்மைவ சத்தியம் ஓம்னு கிடுக்குன்னு போய் உட்காந்துக்கிறதுக்கு. ஏன்? அது பவமான அந்த மங்களம் என்ன பாட்டு, பிரம்மைவ சத்தியம் ஓம் சொல்கிறானே, அது ஏதாவது நம்ம காதில் என்ன பிரம்ம என்ன சத்தியம் அப்படிலாம் கேட்குறது இல்லை, நேராக போய் அங்கே உட்காந்துருது. அது மாதிரி பூர்ணமதை சொல்லியாச்சா அப்படின்னு என்ன அர்த்தம்? கிளாஸ் முடிஞ்சிருது. நம்ம கிளாஸ் வீட்டில் கேட்கும்போது அப்பாடா பூர்ணமதை வந்துருத்துறா, அப்பாடா சரி முடிச்சிருவோம் அப்படி ஒரு ஃபீலிங் வரும் இல்லையா? அது மாதிரி இந்த சாந்தி பாட்டம் ஓம் பூர்ணமத பூர்ணமிதம்னு சொல்லிட்டா என்ன பண்ணணும்? அப்பாடா முடிஞ்ச மாதிரி இருக்கும். ஆனால் அப்போ தான் ஆரம்பமே இந்த உபனிஷத். புரியுறதா? இங்கே தேர்ஃபோர் இந்த உபனிஷத்தோடைய ஒரு ஒண்டர்ஃபுல் சிறப்பு இது சாந்தி பாட்டமே பூர்ணமதா. ஓகே, சாந்தி பாட்டம்னா என்னது இல்லையா? சாந்தி பாட்டம்னா என்ன? ப்ரேயர், பிரார்த்தனை பண்ணுவோம். இது இல்லையா முக்காவாசி, அதாவது தசசாந்தியில் இருக்கக்கூடிய தசசாந்தி சொல்கிறீங்களா? இங்கே நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க, பிரம்மசூத்திரத்துக்கு ரொம்ப யூஸ் ஆகும். அப்போ எல்லாமே என்னுடைய ஸ்தூல சரீரம் சூக்ஷ்ம சரீரம் ஆதி விஷயங்கள் எல்லாம் எனக்கு திருடமாக வேண்டும். அதெல்லாம் இப்படி ஜிக்ஞாசுவாக ஆகுவதற்கு எல்லா விதமான ஏற்பாடை கொடுக்க வேண்டும் அப்படிங்கிற ஈஸ்வரனிடத்தில் நாம் செய்யக்கூடிய பிரார்த்தனையாக, தடைகளை நீக்கக்கூடிய பிரார்த்தனையாக அமையிறது எல்லாமே.
ஆனால் பூர்ணமதம் மட்டும் என்னன்னாக்கா பிரார்த்தனையே கிடையாதுங்க. தத்துவமே அங்கே பிரார்த்தனையாக இருக்குது. பிரார்த்தனைன்னு எதுவும் கிடையாது. இது பூர்ணம் அப்படிங்கிறது ஒரு வார்த்தையை சொல்கிறதுக்கு ஒரு சாந்தி பாட்டம். புரியுறதா? இது தாத்பரிய ரூப சாந்தி பாட்ட. இதுதான் தாத்பரியம்னு ஞாபகப்படுத்தக்கூடிய சாந்தி பாட்டம். அப்போ என்ன பண்ணணும்? இது தாத்பரியமாக இதுதான் முடிந்த முடிவுன்னு நாம் இந்த ஞானத்தை வச்சுண்டு ஓகே மிச்ச சாந்தி பாட்டெல்லாம் மற்ற விதத்துக்கெலாம் நம்ம பண்ணிட்டோம்னா கரெக்டாக இருக்கும். அதனால் ஒரு நல்ல விஷயம் என்னென்னா இங்கே ப்ரேயர்னு இல்லாமல் இந்த தத்துவத்தையே ரிமைண்ட் பண்ணுற மாதிரி ஓகே ஜீவ பிரம்ம ஐக்கியத்தையே கொடுக்குற மாதிரி இந்த சாந்தி பாட்டம் அமையிறது. ஓகே அதனால் பூர்ணமதா பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்சதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. இங்கே எங்கேயுமே நீங்கள் மேல் ஸ்தாயில் சொல்லக்கூடாது இந்த மந்திரத்தை. எல்லாமே ஒரே பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்சதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே பூர்ணமேவாவசிஷ்ய சொல்லக்கூடாது. அந்த ஸ்வரம் இல்லை அங்கே. அப்புறம் ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. மிச்ச சாந்தி மாதிரி எப்படி சொல்லுவோம்? ஓம் சாந்தி அப்படி சொல்லுவோம். இது வேறு மாதிரி இருக்கிறதுங்கிறத ஃபஸ்ட்டு மந்திரத்தோடைய உச்சரணத்தை நோட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் என்னது இங்கே ரொம்ப சிம்பிள். பிரிட்டிஷ்காரன் வந்தான், சில நல்ல பிரிட்டிஷ்காரெல்லாம் இருந்தால். ஏன்னாக்கா அவளுக்கு வேதத்தில் என்ன சொல்லியிருக்கிறது, என்ன அறிவு இருக்கிறதுலாம் நிறையா ஆராய்ச்சியெல்லாம் பண்ணியிருக்கா. அவள் இந்த மாதிரி வந்துட்டு இருக்கும்போது இந்த வேதத்தை எடுத்துக்கும்போது இந்த மந்திரம் கிடச்சிது. பூர்ணமதா பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்சதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவா. இதை எப்படி புரிஞ்சுக்கிறது? அந்த காலத்தில் எங்கே போனால் நமக்கு இதுக்கு அர்த்தம் தெரியும், டிரான்ஸ்லேஷன் நடக்கணும்னா நீங்கள் காசிக்கு போகணும். காசிக்கு போனால் அந்த பண்டிட் அவர் என்ன பண்ணுவார்? இதை டிரான்ஸ்லேட் பண்ணி கொடுக்கணும்னா தட் இஸ் ஃபுல், திட் இஸ் ஃபுல், ஃபுல் கேம் ஃப்ரம் ஃபுல், வாட் எவர் இஸ் ரிமூவ்ட் ஃப்ரம் ஃபுல், வாட் ரிமைன்ஸ் இஸ் ஃபுல். ஃபுல் பதிலாக ஹோல் வச்சுக்கோங்க. தட் இஸ் ஆல்சோ ஹோல், திட் இஸ் ஆல்சோ ஹோல். ஹோல்னா எச்சோ இல்லை. ஓகே ஹோல் என்ன? ஹோல் கேம் ஃப்ரம் ஹோல், ரிமூவிங் ஹோல் ஃப்ரம் ஹோல், வாட் ரிமைன்ஸ் இஸ் ஹோல். அவன் அங்கே கங்கையிலே குதிச்சிருக்கணும் கண்டிப்பாக. தபகடின்னு குதிச்சு அப்பாடா ஆளை விடுங்கடா இல்லையா? அப்போ பூர்ணம் அதுதான் இந்த மந்திரத்தோடைய டிரான்ஸ்லேஷன். அப்படியே பண்ணேன்னா டிரான்ஸ்லேஷன் கரெக்டாக கம்ப்ளீட்டு, இதுவும் கம்ப்ளீட், அதுவும் கம்ப்ளீட், எல்லாமே கம்ப்ளீட். இப்போ கம்ப்ளீட்லேருந்து கம்ப்ளீட் வந்தது, கம்ப்ளீட்லேருந்து கம்ப்ளீட் எடுத்துட்டா கம்ப்ளீட் தான் பாக்கி இருக்குது. கம்ப்ளீட் பண்ணிட்டேனேண்ணா அவ்வளோதான் அப்படி சொல்லிட முடியுமா? அதனால் பார்க்கலாம். தேர்ஃபோர் சாந்தி பாட்டத்தில் இருக்கக்கூடிய பூர்ணம் அதஹா பூர்ணம் இதம் பிரிக்கிறோம். இப்போது பூர்ணமத பூர்ணம் இதம் சொல்கிறோம் இல்லையா? என்ன பண்ணுறோம்? பூர்ணமதஹா பூர்ணம் இதம் கரெக்டா? இப்போ 2 வார்த்தை இருக்கிறது, 3 வார்த்தை இருக்காங்க. பூர்ணம் அதஹா இதம், இதஹான்னு கூட சொல்லிக்கோங்க. ஓகே இந்த 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 ஒரு பார்ட் பூர்ணமத பூர்ணமிதம் சொல்கிறது ஜீவ பிரம்ம ஐக்கியத்தை குறிக்கிறது. எப்படிங்கிறத பார்க்கலாம். பூர்ணாத் பூர்ணம் உதச்சதே, பூர்ணத்திலிருந்து பூர்ணம் வந்தது. அடுத்த பாகம் நெக்ஸ்ட் பார்ட்டு என்னது? என்ன பார்த்துட்டு இருக்கோம்? புஸ்தகம் இல்லை யார்கிட்ட? இல்லை யார்கிட்ட? டெக்ஸ்ட் புக் இல்லை? எல்லார்ட்டையும் இருக்கா? சரி, டெக்ஸ்ட் புக்கில் 230வது பேஜ் கரெக்டா? 230 இருக்கிறது. அப்போது பூர்ணாத் பூர்ணம் உதச்சது, பூர்ணத்திலிருந்து பூர்ணன் வந்தது. ஓகே அப்புறம் பூர்ணஸ்ய பூர்ணமாதாய, பூர்ணத்திலிருந்து பூர்ணத்தை எடுத்துட்டோன்னா, பூர்ணத்திலேருந்து பூர்ணம் எடுக்கப்பட்டதுன்னா ஓகே பூர்ணமேவ அவசிஷ்யதே, இருப்பது பூர்ணனே, இருப்பது பூர்ணமே. இதுதான் இதோடைய ஜஸ்ட் அப்படியே லிட்ரலாக இதுதான் அர்த்தம். ஓகேயா? தேர்ஃபோர் என்னன்னு பார்ப்போம் ஒன்றுன்னா. பூர்ணம், பூர்ணம்ங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் வரும்? என்னெல்லாம் நீங்கள் சொல்லுங்கள் பார்க்கலாம். என்னெல்லாம் வார்த்தை அழகா? கம்ப்ளீட், நிறைவு,
ஹோல், அளவற்ற, ஈஸ்வரா. வேறு ஏதாவது? முழுமை. சரி. ஃபுல்ஃபில்மெண்ட்டு. சரியா? ஓகே. நான் எதுக்கு இது கேட்டேன்னாக்கா, உங்களுக்கு ஒரு இன்ட்ரடக்ஷன் ஒருத்தர் கொடுத்துட்டு போனார். என்ன கொடுத்துட்டு போனார்? அது நிறைவுக்கு என்னன்னு சொன்னார்? மோட்சம் சொன்னாரா? சரி. வேறு என்ன சொன்னார்? டைம் ஆக ஆக நாளை கேட்டேன்னா இன்னும் கொஞ்சம் மறந்து போயிடும். எவர், கிட்டக வந்துட்டேல், ஆல்வேஸ், எவ்ரிதிங். புரியுறதா? எது பூர்ணம் அப்படின்னாக்க நம்ம எல்லா வேர்ட்ஸும் அதுக்கு அப்ளிகபிள் ஆகும். ஆனால் பூர்ணம்ங்கிறதுக்கு எப்படி நம்ம அதை புரிஞ்சுக்கணும்னு சொன்னால், ஓகே, நமக்கு அனுபவத்தில் இருக்கக்கூடியது எல்லாமே ஏதோ விதமாக உட்பட்டிருக்கு, லிமிட்டடாக இருக்கு. கரெக்டா? என்னமோ லிமிட்டடாக இருக்குது நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸில். முதல்ல இந்த அனுபவம் எப்படி இருக்கிறது? ஒரு நேரத்தில் ஒரு அனுபவம் இருக்கிறது, அந்த அனுபவம் வந்துட்டு போயிடுது. ஒரு பொருளை வாங்கினோம், ஒரு பொருளை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், அந்த பொருள் வந்து ஒரு காலத்தில் இல்லை, இன்னொரு காலத்தில் வந்து இன்னொரு காலத்தில் இல்லாமல் போய்டுறது. ஸோ வந்து போகிறது அதுவும். அப்புறம் ஒரு விஷயம் வந்து ஒரு இடத்துல இருக்கிறது, இன்னொரு இடத்துல இல்லை. கரெக்டா? அப்போது உலகத்தில் எதை நீங்கள் எங்கே பார்த்தாலும் அது என்ன ஆகிடுறது? காலத்திற்கு லிமிட்டடாக இருக்குது, உட்பட்டு இருக்கிறது. தேசத்திற்கு, இடத்திற்கு உட்பட்டு இருக்கிறது. கரெக்டா? இது வந்து நமக்கு நேச்சுரலாக கிடைக்கக்கூடிய அனுபவம். இந்த அனுபவம் நமக்கு பிரத்யக்ஷ பிரமாணம். கரெக்டா? டவுட் இல்லையே? இது வந்து நமக்கு பிரத்யக்ஷ பிரமாணம். இது வந்து யூனிவர்சலாக இருக்கும். அப்புறம் நானும் சொல்லிட்டு இருக்கேன் இல்லையா இப்போ, ஓகே இல்லையா? நீங்கள்லாம் மாண்டோக்கிய படித்த ஞானிகள், டெம்பரரியாக என்ன மாதிரி நீங்கள் கொஞ்சம் லோ லெவலில் என்ன மாதிரி இருக்கேன்னு வச்சுட்டு என் கூட ட்ராவல் பண்ணுங்க. சரியா? ஏன்னா எல்லாமே டப்பு டப்புன்னு ஆன்சர் சொல்லிடுறேன். அப்படின்னா நான் இனிமேல் கிளாஸ் எடுக்கக்கூடாதுன்னு அர்த்தம். ஏன்னா உங்களுக்கு எல்லாம் தெரியும். அப்படி பண்ணலாமா? ஃபோர் அப்போ நமக்கு வந்து இங்கே நான் ஒருத்தருக்கேன். இந்த நான் எப்படி இருக்கிறது? ஐ ஆம்னு ஒன்று சொல்லிட்டு இருக்கேன் இல்லையா? நான் ஒரு நான் வச்சுட்டு இருக்கிறது. ஆல்சோ ஒரு நாள் நான் பிறந்தேன். சின்ன வயசுலேருந்து உங்களுக்கு முதல் வருஷமே ஃபஸ்ட் இயரில் உங்களுக்கு தெரியவே தெரியாது உங்களோட பிறந்தநாள் எப்படி கொண்டாண்டான்னு தெரியுமா? ஃபஸ்ட் இயர் பர்த்டே இது. குழந்தைக்கு ஃபஸ்ட்டு பர்த்டேன்னா எப்படி இருக்கும்? ஓ கோலாகலமாக. புரியுறதா? எவ்வளோ பேர் வந்து கெஸ்ட்டு வராலோ அவ்வளோ கிலோ கேக்கு. அம்மா எல்லாம் பண்ணியிருக்காங்க தெரியுமா? அவ்வளோ பெரிய கேக். அந்த குழந்தைக்கு எதாவது தெரியுமா? அழுதுன்னு இருக்கும் பாவம் அது. ஏன்னா இவர் அப்புறம் பெரியவனா ஆனதுக்கப்புறம், ஏண்டா இப்படி சொல்லிட்ட நீ, உன் முதல் பர்த்டே நான் எப்படி தெரியுமா நான் கொண்டாடினேன். இப்போ நமக்கு நேச்சுரலாக ஏற்படக்கூடியது என்ன? நெக்ஸ்ட்டு பர்த்டேக்கு எனக்கு என்ன பண்ண போகிற? அப்போது என்ன ஆகும்? பர்த்டே அப்படிங்கிற அந்த நமக்கு கொடுக்கப்பட்ட கிடச்சிருக்கிற அறிவு என்னது? ஒரு நாளைக்கு நான் பிறந்திருக்கேன், வந்திருக்கேன். புரியுறதோ? அப்போ நேச்சுரலாக நமக்கு அனுபவிக்கக்கூடிய விஷயம் காலத்திற்கு லிமிட்டடு. அப்புறம் இங்கே அங்கே இல்லை அப்படின்னு நம்ம இந்த உலகத்துக்குள்ளே நாம் லிமிட்டடாக இருக்கோம். ஸ்பேஸ் வைஸ் ஆல்சோ. இங்கே பார், ஆகாஷம் பார், அது இன்ஃபைனைட். நாம் ஏதோ ஓரமாக இருக்கோம். அப்போ நமக்கு நேச்சுரலாக நம்மளுடைய அனுபவத்திலேயே, நீங்கள் எதுவுமே படிக்க வேணாம், ஒன்றுமே யோசிக்க வேண்டாம், எக்ஸ்பீரியன்ஸ்லேயே நமக்கு லிமிட்டடுங்கிறது வந்து நேச்சுரலாக கொடுக்கறது. புரியுறதா?
நேச்சுரலாக நமக்கு இது கிடைக்கிறது. அப்போ தேச கால வஸ்து, வஸ்துனா எனி ஆப்ஜெக்ட். கரெக்டா? நீங்கள் வந்து அந்த அந்த கதவு கிடையாது, கதவு நீங்கள் கிடையாது. எப்படி? நீங்கள் உட்காந்துட்டு இருக்கிற சேரு நீங்கள் கிடையாது, சேரு நீங்கள் கிடையாது. புரியுறதா? அப்போ சேருக்கு நீங்கள் லிமிட்டடு, சேரு உங்களுக்கு ஒன்றுத்துக்கு ஒன்று ஈக்குவல், மியூச்சுவல் லிமிட்டேஷன். புரியுறதா உங்களுக்கு? அதுதான் வஸ்து. இப்படி தேச கால வஸ்து லிமிட்டேஷன் நமக்கு வந்து அவைலபிளாக நேச்சுரலாக இருக்கிறது. அப்போது பூர்ணம் அப்படின்னு சொன்னால் என்னன்னு நம்ம கன்சீவ் பண்ணுவோம். அதை பூர்ணம் அப்படின்னு சொன்னால் மேக்ஸில் வேற ஒன்று படித்து கஷ்டமாக இருந்திருக்கும். அந்த tan θ வந்தாலே இல்லையா, எங்கள் ஐஐடி ப்ரொஃபஸர் சொல்லுவார், tan θ இட்ஸ் அ வைல்ட் அனிமல் அப்படிம்பார். சைன் அண்ட் காஸ் ஹாவ் அ பேட்டர்ன். சைன் தீட்டா காஸ் தீட்டாலாம் ஒரு பேட்டர்ன் இருக்கிறது. அது வந்து இந்த இடத்துல இது போய் கரெக்டாக இது ஒன்று ஓரளவுக்கு ப்ரெடிக்டபிளாக இருக்குது. tan θங்கிறது வந்து இட்ஸ் அ வைல்ட் அனிமல். ஏன்னா அந்த அந்த tan θவோட கிராஃப் போட்டேன்னு சொன்னால் அது என்ன ஆகும்? டான்ஜென்ட்டாகவே இருக்குமா, எங்கேயுமே போய் சேராதான், இன்ஃபைனைட் மட்டும் போயிட்டே இருக்கும். போயிட்டே இருக்கும்னா அதுக்கு முடிவே கிடையாதுங்கிற மாதிரி அனந்தமான அனந்த டீத்தான்னு வேணா வச்சுக்கலாம். அதை புரியுறதா? எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, என்ன நமக்கு வந்து எப்படின்னு அங்கே தான் இன்ஃபைனைட்டுன்னு ஒன்று கேட்டிருப்போம் முதல்ல. ஓ, இன்ஃபைனைட்னா ஏதோ மேக்ஸில் ஏதோ கணக்கு போல இருக்கு. ஃபஸ்ட்டு அனுபவம் என்னது? இன்ஃபைனைட்டுன்னா மேக்ஸில் போடுற கணக்கு. லிமிட்லெஸ்ஸோ லிமிட்டேஷனோ நமக்கு அங்கே உற்பத்தியாக இருக்காது. அதெல்லாம் நீங்கள் ஆன்சராக எழுதியிருக்க மாட்டேன்னு நினைக்கிறேன் மேக்ஸ் ஆன்சர் பேப்பரில். புரியுதா? அப்போ லிமிட்டேஷன் இங்கே தான் நமக்கு வந்து புரியுது. இப்போ நாம் இங்கே சொல்லும்போது நமக்கு எல்லா அனுபவமும் ஆஹா அங்கே இல்லையே இங்கே இருக்கோமே, இப்படியெல்லாம் லிமிட்டேஷனுங்கிறது நமக்கு ஒரு க்ளூவாக இருக்கிறது. எதுக்கு? லிமிட்லெஸ்ஸாக அல்லது இன்ஃபைனைட்டுன்னு சொல்கிறப்படக்கூடிய பூர்ணத்திற்கு அது க்ளூவாக அமையிறது. சொல்கிறது புரியுறதா உங்களுக்கு? அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், எப்படி சிந்திக்கணும்னு சொன்னால், இங்கே என்னெல்லாம் லிமிட்டேஷனை நம்ம இப்போ பார்த்தோமோ உங்களோட ஓன் அங்கே அவர் வந்து 2-3 உதாரணம் கொடுத்தாரு இல்லையா, நீங்கள் அது மாதிரி எங்கெல்லாம் எப்படிலாம் தேசத்தக காலத்தக வஸ்துதக, தேசத்திற்கு காலத்திற்கு வஸ்துவுக்கு அதான் தகன்னு சொல்கிறோம், எப்படி இது உட்பட்டதுங்கிறது உங்கள் எக்ஸ்பீரியன்ஸில் இருக்குங்கிறத நீங்கள் ஃபஸ்ட்டு அதை பார்க்கணும். டே இன் டே அவுட் அதை பார்த்தேன்னா உங்களுக்கு அந்த லிமிட்டேஷன் புரிய வரும். கிளியராக இருக்கா? புரியுறதா? இந்த லிமிட்டேஷனை வச்சுண்டு நம்ம லிமிட்லெஸ்ஸுங்கிற விஷயத்தை நாம் புரிஞ்சுக்கணும். இந்த லிமிட்டேஷனுங்கிறது என்ன பிரமாணம் சொன்னேன் நான்? பிரத்யக்ஷ பிரமாணம். அதனால என்ன பண்ணிடுவோம்? லிமிட்லெஸ் ஃபைனைட்டு லிமிட்டேஷனுங்கிறது வந்து பிரத்யக்ஷ பிரமாணம். தேர்ஃபோர் லிமிட்லெஸ் இன்ஃபைனைட்டும் நம்ம என்ன ட்ரை பண்ணுவோம்? பிரத்யக்ஷ பிரமாணத்தையே வச்சு ட்ரை பண்ணுவோம். இப்போ எந்த பிரமாணத்தை வச்சு ஒன்று தெரிஞ்சுக்கிறீங்களோ அந்த பிரமாணம் தேசகால வஸ்து பரிச்சின்னமா லிமிட்டடா இல்லையா? நீங்கள் சொல்லுங்க. உங்கள் ஐம்புலன்கள் லிமிட்டடா லிமிட்லெஸ்ஸா? அப்போ ஒரு லிமிட்டடான ஒரு விஷயம் லிமிட்லெஸ்ஸை ஒரு ஆப்ஜெக்டா எப்படி காட்ட முடியும்? நான் சொல்றது புரியுறதா? பிரமாணங்கள் ஐம்புலன்கள் லிமிட்டடா இருக்கிறது, அதோடைய கெப்பாசிட்டி எதெல்லாம் லிமிட்டடா இருக்கோ அதை காட்டுறது. அனுபவம் லிமிட்டடா காட்டுறது. சப்த ரூப ஸ்பரிஷ ரச்ச கந்தம் எல்லாம் என்னது? லிமிட்டட். கிளியரா இருக்கா? அது மட்டும். இப்போ என்ன பண்ண சொல்லியிருக்கோம்? நம்ம என்ன விசாரம் பண்றோம்? பூர்ணம்ங்கிற வார்த்தையை விசாரம் பண்றோம். பூர்ணத்தை நான் புரிஞ்சுக்கணும், அதை வந்து கன்சீவ் பண்ணணும். லிமிட்டேஷன் நான் புரிஞ்சுக்கிறேன், தெரியறது எனக்கு. லிமிட்லெஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு எந்த புலனை எப்படி யூஸ் பண்றது? இதென்ன நேச்சுரலாக உங்களுக்கு கேள்வி வரும். அப்போ லிமிட்லெஸ் ஒரு விஷயத்தை வந்து கண்ணால் பார்க்க முடியுமா, காதால் கேட்க முடியுமா, இப்படிங்கிற விசாரம் வரும்போது தேசத்திற்கு உட்படாதது, காலத்திற்கு உட்படாதது, வஸ்துவுக்கும் உட்படாததுங்கிறது வந்து தேச கால வஸ்துக்கு உட்பட்ட ஒரு பிரமாணத்தினால எப்படி போய் காட்ட முடியும்? இந்த லாஜிக் புரியுறதா உங்களுக்கு? therefore என்ன டெரைவ் பண்ணுறோம்? லிமிட்லெஸ் அல்லது பூர்ணம் அப்படிங்கிற ஒரு வஸ்துவை, அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து கண்டிப்பாக அது வந்து ஒரு ஆப்ஜெக்டாக இருக்க முடியாது. ஏன்னா there are multiple objects. ஆப்ஜெக்ட்ஸ்ன்னு சொன்னால் என்ன அர்த்தம்? லிமிட்டேஷன் வந்துருதா? கரெக்டா? அப்போ ஒரு ஆப்ஜெக்டாக இருக்க முடியாது. அதுக்கப்புறம்
நான் எதை வச்சு எல்லாத்தையும் நான் ஆப்ஜெக்டிஃபை பொருள் படுத்துறேனோ அந்த பிரமாணமும் அதற்கு பயன்படுத்தாது, முடிஞ்சு போச்சு. இது தவிர நம்மக்கிட்ட என்ன இருக்கு? கரெக்டா? இது தவிர நம்மக்கிட்ட என்ன இருக்குன்னு கேட்கும்போது தான் வேர் எவ்ரிதிங் எண்ட்ஸ் சாஸ்திரா பிகின்ஸ். புரியுறதா? சாஸ்திரம் என்ன பண்றதுன்னா, மை டியர் மார்த்தாண்டம் இல்லையா, என்னது, இங்க வா, இந்த பிரமாணம் இருக்கிறது, இந்த பிரமாணம் தான் நமக்கு சாஸ்திர சப்த பிரமாணம் தான் லிமிட்லெஸ்ஸை நமக்கு காட்டி கொடுக்கறது, லிமிட்லெஸ்ஸை நம்ம காட்டி கொடுக்கறது. தேர்ஃபோர் பிரத்யக்ஷ பிரமாணத்தோடைய விஷயத்திலிருந்து நாம் என்ன பண்ணணும்? பிரத்யக்ஷத்தை பேஸ் பண்ணி நம்ம அனுமானம் அர்த்தாபத்தி பண்ணுறோம். அதெல்லாம் நான் சொல்லலை, ஏன்னா 9வது உபநிஷத்து இல்லையா, நான் சொல்லியிருக்கேன், நீங்கள் குட் பாய்ஸ் குட் கேர்ள்ஸ் சொல்லியிருக்கேன் இல்லையா. அதனால் என்ன சொல்கிறேன், அனுமான அர்த்தாபத்தி எல்லாம் பிரத்யக்ஷத்தை பேஸ் பண்ணி அங்கே பண்ணிட்டு இருக்கோம். இப்போ என்ன பண்ணணும்? சாஸ்திர பிரமாணம் சாஸ்திர பேஸ் பண்ணி அர்த்தாபத்தி பண்ணி தான் இந்த பூர்ணம்ங்கிற விஷயத்தை நாம் புரிஞ்சிக்க முடியும். எது தேசத்துக்கு உட்படாததோ, எது காலத்துக்கு உட்படாததோ, எது வஸ்துவுக்கு மற்றொரு வஸ்துவுக்கு உட்படாத இதோ அதுக்கு பேர் பூர்ணம், அதற்கு பேர் இன்ஃபைனைட். அது நமக்கு சொல்லி கொடுக்க காட்டி கொடுக்கக்கூடியது சாஸ்திர பிரமாணமேவ. இதுக்கு உங்களுக்கு கிளியரா இருக்கா? காட்டி கொடுக்கறதுனா என்னது? அகைன் சாஸ்திரத்துக்கு அது ஒரு ஆப்ஜெக்ட் ஆயிடும் இல்லையா, அர்த்த விசாரம். இப்போ சாஸ்திரத்துக்கு ஒரு ஆப்ஜெக்டா இருக்குன்னாக்க சாஸ்திரம் ஒன்று காட்டி கொடுக்கறது, சாஸ்திரம் பூர்ணனுங்க ஒரு விஷயத்தை காட்டி கொடுக்கறது. தேர்ஃபோர் பூர்ணம் என்னது? பூர்ணத்துக்கு வேற சாஸ்திரம் ஒன்று இருக்கு, கரெக்டா? அப்போ பூர்ணம் என்ன ஆயிடும்? பூர்ணம் அபூர்ணம் ஆயிடும். எல்லாம் புரிஞ்சுக்கோங்க. அப்போ சாஸ்திரம் என்ன காட்டி கொடுக்கறதுன்னா, பூர்ணம்ங்கிறது தேச கால வஸ்துக்கு லிமிட்லெஸ், சாஸ்திரத்தோடைய விஷயத்திற்கும் அது ஒரு பொருள் கிடையாதுன்னு காட்டி கொடுக்கறது. கரெக்டா? இப்படித்தானே இருக்க முடியும். சாஸ்திரத்தை ஒரு விஷயம் காட்டி கொடுக்கறது, ஒரு பிரமாணம்னா ஒரு விஷயத்தை ரிவீல் பண்ணணும், அது அறிவு கொடுக்கணும். எதை பத்தி அறிவு கொடுக்கறதோ அறிவு கொடுத்ததுக்கு அது லிமிட்டட் ஆயிடும் இல்லையா. அப்போ சாஸ்திரம் கொடுக்கக்கூடிய அறிவு நமக்கு எப்படி இருக்கு? இந்த சப்தார்த்த பிரமாணம் அப்படிங்கிறது இந்த சாஸ்திரத்துக்கும் இது ஒரு பொருளாக இல்லாததுன்னு சொல்றது. அப்பிரமேயம்னு ஒரு ஆப்ஜெக்டா இல்லாது சர்வ பிரமாண அகோச்சரம் பூர்ணம் இதி. பூர்ணம்ங்கிற வஸ்து, பூர்ணம்ங்கிற விஷயம், இன்ஃபைனைட்டுங்கிறது என்னது? எல்லா பிரமாணம் இன்க்ளூடிங் சப்த பிரமாணத்திற்கும் அது ஒரு பிரமேயம், ஒரு பொருள் கிடையாது. அண்டர்ஸ்டாண்ட்? ஓகே. தேசகால வஸ்து அபரிச்சின்னம் அப்படிங்கிறத இப்படி நீங்கள் விசாரம் பண்ணினேன்னு சொன்னால் உங்களால் கரெக்டாக இதை கன்சீவ் பண்ண முடியும். ரைட்டா? அப்போ இன்ஃபைனைட்டு அப்படிங்கிற பூர்ணம்ங்கிற விஷயம். ஓகே. பூர்ணமதா பூர்ணம் இதுன்னா ஒன்று சம்பூர்ணா ஒன்று அன்னபூர்ணா இல்லை இல்லையா, ஒரே பூர்ண வஸ்து தான், பூர்ணஸ்வரூபம். இன்னொன்று என்ன விஷயம் அப்படின்னு சொன்னால், எது காலத்துக்கு உட்படாதது அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம்? அதுக்கு தான் உங்களை நீ போயிட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு மூஞ்சியெல்லாம் அலமிண்டு தலையெல்லாம் இது பண்ணிட்டு எல்லாம் ஃப்ரெஷ்ஷாக வாங்கோன்னு சொன்னேன். எதுக்காக? இந்த மாதிரி ஒரு டோஸை கொடுக்கறதுக்கு தான். சில ஆன்டிபயோட்டிக் டோஸ்லாம் எப்படி இருக்கும்? ஸ்ட்ராங்காக இருக்கும் இல்லையா. இத்தனை நாள் நீங்கள் எல்லாம் கேட்டுட்டு வந்தேங்கிறதுனால தான் என்னால் இப்படி கிளாஸ் எடுக்க முடியாது. இல்லைன்னு என்ன அர்த்தம்? பூர்ணம்னாக்க பூர்ணம் அது பரமாத்மா, இன்னொரு பூர்ணம் ஜீவாத்மா, ஜீவாத்மா பரமாத்மா ஐக்கியம் அப்படின்னு நான் சொல்லிட்டு போயிடலாமே, சீக்கிரம் முடிஞ்சிருமே கிளாஸ். இல்லை அப்படியே பண்ணிடலாமா? கஷ்டமா இருக்கா? இல்லையே, ஃபாலோ பண்ணலாமா? எங்க விட்டேன் இப்போ நான்? காலத்துக்கு பரவாயில்லையே, வெரி குட், நல்லா தான் இருக்கு. காலத்துக்கு உட்படாத ஒரு விஷயம், தேசத்துக்கு உட்படாத ஒரு விஷயம் அப்படின்னு சொன்னா எங்க இருக்கும்? அது எப்போ இருக்கும்? எங்க இருக்கும், எப்ப இருக்குங்கிற கேள்வி உங்களுக்கு புரியுறதா? எங்கே இருக்கும் அப்படிங்கிற ஒரு பிரச்சனம் கேள்வி வந்ததுன்னா என்ன அர்த்தம்? அதுக்கு தேசத்துக்கு எப்போ இருக்கும்னு கேட்டா ரெண்டுமே லிமிட் ஆயிடுதோ. இப்போ பூர்ணம்ங்கிறது எங்க இருக்கும், எப்போ இருக்கும்?
நேச்சுரலாக என்ன ஆயிடுறது, காலத்துக்கு உட்படாமல் எப்பொழுதும் இருக்கும், தேசத்துக்கு உட்படாமல் எல்லா இடத்துலையும் இருக்கும். கிளியரா இருக்கா? ஆனால் நமக்கு அனுபவம் எப்படி இருக்கு? நம்ம அனுபவிக்கக்கூடிய விஷயம் எப்பொழுதும் எல்லா இடத்துலையும் என்ன அனுபவிக்கிறோம்? நான் பார்க்குற ஆப்ஜெக்ட் இல்லையா, லிமிட்டெடு, எப்பொழுதுமே இருக்கும், எல்லா இடத்துலையும் இருக்கும். எப்பொழுதுமே எல்லா இடத்துலையும் என்ன பார்த்தாலும் இப்போ ரெண்டு என்ன கன்ஃபியூஸ் ஆகுதா? எப்பொழுதுமே இருக்கும், எல்லா இடத்துலையும் இருக்கும், நம்பர் 1 ஸ்டேட்மெண்ட்டு. எப்பொழுதுமே எல்லா இடத்துலையும் என்ன பார்த்தாலும் லிமிட்டெடு தானே இருக்கு. கான்ட்ரடிக்ஷன் புரியுறதா? முரண்பாடு புரியுறதா? புரியுறதா உங்களுக்கு? எப்படி இதை பண்ணுறது? எதை எடுத்துக்கிறது? என்னுடைய அனுபவத்தை லிமிட்டேஷன் எடுத்துக்கிறதா, இல்லை பூர்ணன்னு ஒன்று இருக்கு, அது கண்ணுக்கு தெரியாது, மூக்குக்கு வாசனை வராது, கொஞ்சம் காது வச்சு பார்த்தா அது சில இதிலெல்லாம் அப்படி சமாதியில் காது வச்சா சவுண்டு வரும், அந்த மாதிரி ஏதாவது வருமானா அதுவும் கிடையாது. ஆனால் அது இருக்குன்னு நம்ம சாஸ்திர பிரமாணம் சொல்கிறது. எதை எடுத்துக்கலாம் இப்போ? ஏன்? ஐயோ வேதம் சொல்கிறது ஜி, வேதத்தை வேற கொடுத்துட்டாங்க எனக்கு. புரியுறதா? அனுபவ பிரமாணத்தை எடுத்துக்கிறதா, சாஸ்திர பிரமாணத்தை எடுத்துக்கிறதா? அதான் ஏன்னு கேட்குறேன். அடா அடா ஓகே, இப்போ நீங்கள் எல்லாமே கரெக்டாக தான் சொல்கிறேன். ஓகே, இப்போ கர்த்தா போக்தான்னு போன கிளாஸில் சொன்னேன். ஓகே, கர்ம பலனுக்கு பிரமாணம் வேதபூர்வம், வேதத்துடைய கர்ம காண்டம், அதில் கர்த்தா போக்தா அப்படின்னு சொன்னேன். அந்த கர்த்தா போக்தாங்கிறது வேதம் சொல்லி கொடுக்கக்கூடியதா, வேதம் கொடுக்கக்கூடிய அறிவான்னு கேட்குறேன். ஏ வெரி குட். கர்த்தா போக்தாங்கிறது வேத பிரமாணம் அல்லது கர்மகாண்டம் வேத பூர்வ பிரமாணம் சொல்லலை. ஏன்னா உங்களுக்கே தெரியுமே, நான் தான் செஞ்சேன், நான் தான் அனுபவிக்கிறேன்னு. கரெக்டா? புரியுறதா? இது ஒன்று. வேதாந்தத்துக்கு வர்றோன்னு சொன்னால் ஓகே, அதே கர்த்தா போக்தா வச்சிருப்போம். ஆனால் வேதாந்தம் என்ன பண்ணுறதுன்னா அகர்த்தா அபோக்தாங்கிறதுக்கு அது பிரமாணமாக இருக்கிறது. ஏன்னா அது உங்களுடைய அனுபவத்துக்கு இல்லை. எது அபூர்வமோ எது அனதிகதமோ அதுதான் பிரமாணத்துடைய லட்சணம். எது யுனீக்கோ, எது மற்ற பிரமாணத்தினால கொடுக்கப்படலையோ, எது மற்ற பிரமாணத்தினால நீக்க முடியாததோ அதுதான் சப்த பிரமாணம் கொடுக்கறது. அண்ட் அந்த சப்த பிரமாணம் கொடுக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, எது பிரத்யக்ஷ பிரமாணத்தினால கொடுக்கப்படலையோ அதுதான் கொடுப்பதனால அதற்கு பேரு ஆறாவதாக சப்த பிரமாணம்னு சொல்றோம். கரெக்டா? அப்படி பார்க்கும்போது இந்த பிரத்யக்ஷாதி பிரமாண விஷயங்கள் எல்லாம் ஆப்ஜெக்ட் பத்தின அறிவைதான் கொடுக்கிறது. கரெக்டா? கரெக்டா? இந்த ஆப்ஜெக்டிஃபை பண்றவனை பத்தின அறிவை எது கொடுக்கும்? கரெக்டா? சாஸ்திர பிரமாணம் அதை கொடுக்கறதுனால சப்ஜெக்ட் ஆகிய என்ன பத்தின அறிவு சாஸ்திர பிரமாணம் மட்டுமே கொடுக்கறதுனால இந்த இடத்துல அனுபவத்தை எடுத்துக்க கூடாது, அனுபவ பிரமாணத்தை எடுத்துக்க கூடாது, சாஸ்திர பிரமாணத்தை எடுத்துக்கணும். ஏன்? எனி ஆப்ஜெக்ட் எப்படி இருக்கிறது? பூர்ணமா அபூர்ணமா? ஆப்ஜெக்டுக்கு வேற என்ன இருக்கிறது? சப்ஜெக்ட் இருக்கிறது. கரெக்டா? ஆப்ஜெக்டுக்கு வேற சப்ஜெக்ட் இருக்கிறது. அந்த சப்ஜெக்டோடைய நாலேஜ் கண்டிப்பா பிரத்யக்ஷ பிரமாணாதிகள் கொடுக்காது. எது கொடுக்கும்? தேர்ஃபோர் பூர்ணங்கிற விஷயத்தை நாம் புரிந்து கொள்வதற்கு சாஸ்திர பிரமாணம் மட்டுமே நமக்கு உதவும். அண்டர்ஸ்டாண்ட்? கன்ஃபியூஸ் பண்ணலையே உங்களை? ஓகே, சரியா? அதனால தேச கால வஸ்து அபரிச்சின்னத்துவம் அப்படிங்கிறது நமக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடியது நமக்கு பிரத்யக்ஷத்திற்கு முரண்பாடாக இருக்கவும் இருந்தாலும் நாம சாஸ்திர பிரமாணத்தை வச்சு பூரணந்தான் இருக்குன்னு புரிஞ்சுக்கிறோம். எல்லா இடத்துலையும் இருக்கும், எப்பவுமே இருக்கும்னாக்க
நீங்கள் என்ன பார்க்குற இல்லைனோ பூர்ணன் இருக்கா இல்லையா? இப்போ இத்தனை நேரம் பேசினதை வச்சு சொல்லுங்களேன். தேச கால வஸ்து அபரிச்சின்னம்னு சொல்லிட்டா நீங்கள் என்ன பார்க்குற இல்லைனோ இல்லையா? எல்லாத்தையும் உலகத்தை அனுபவிக்கிற இல்லைனோ அந்த அனுபவத்தில் பூர்ணம் இருக்குமா இல்லை அனுபவத்துக்கு அப்புறம் பூர்ணம் வருமா? இருந்தானும்ல. நீங்கள் எங்கே போய் என்ன அனுபவிச்சாலும் பூர்ணம் இருக்கணுமா இல்லையா? இருக்கணுமா இல்லையா? இல்லையா? புரியுறதா அப்போ? ஓகே. அப்படி பூர்ணன் அப்படின்னு சொல்லும்போது அதை தான் நம்ம இத்தனை நாள் படித்ததில் இல்லையா எக்ஸிஸ்டன்ஸ்னு சொல்கிறோம், அதை தான் நம்ம கான்ஷியஸ்னஸ்ன்னு சொல்கிறோம், சத்துன்னு சொல்கிறோம், சித்துன்னு சொல்கிறோம், பிரம்மன்னு சொல்கிறோம், ஆத்மான்னு சொல்கிறோம். இப்போ கிளியராக இருக்கா? கொஞ்சம் ரிலேட்டிவாக இருக்கா? ஓகே ஓகே. தேர்ஃபோர் அதனால என்ன சொல்கிறதுனாக்க ஓகே அடுத்தது அப்படியே கண்டினியூ பண்ணுவோம். இப்போ இல்லையா அனுபவிக்கக்கூடிய நான் இருக்கேன், அனுபவிக்கக்கூடிய அனுபவத்தில் இருக்கக்கூடிய ஆப்ஜெக்ட் இருக்கிறது, அனுபவிக்கப்படுகின்ற ஆப்ஜெக்ட் இருக்கிறது, அனுபவிக்கக்கூடிய நான் இருக்கின்றேன். எது பூர்ணன் இப்போ? வெரி குட் ஆன்சர் இல்லையா? இப்பதான் ஆப்ஜெக்ட் தான் அபூர்ணம் சொன்னோம், இப்போ நான் தான் பூர்ணம்னு சொல்கிறோம். இப்போ ரெண்டுமே பூர்ணம் இல்லையா? ஆப்ஜெக்ட் அபூர்ணம் சொன்னால் ஆப்ஜெக்ட் பூர்ணம் என்ன ஆயிடுச்சாங்க? அங்கே பூர்ணம் இல்லைன்னு ஆயிடும். பூர்ணத்தை புரிஞ்சுக்கிறதுக்காக பிரத்யக்ஷ பிரமாணம் கொடுக்கக்கூடியது அபூர்ணம் தான் சொல்றதுக்கு முதல்ல அபூர்ணம் சொல்லுவோம். ஆனால் பூர்ணம் அப்படிங்கிற விஷயம் இருக்கு, அதுதான் எக்ஸிஸ்டன்ஸ், அதுதான் சத்துன்னு சொல்லிட்டா ஆப்ஜெக்டும் என்னவா இருக்கணும்? கரெக்டா? ஜி இப்போ எல்லாத்தையும் விடுங்க ஜி. இந்த புக்கு பூர்ணமா அபூர்ணமா? கரெக்டா? கன்ஃபியூஷன் வந்துருத்தா? வெரி குட். அப்போ நீ புக்குன்னு சொல்லும் போது புக் எடுத்துக்கலாமா? எக்ஸாம்பிளா புக்குன்னு ஒரு ஆப்ஜெக்டை எடுக்கும் போது ஓகே புக்கு ஈஸ் சொல்றோமா? புக்குன்னு சொன்ன என்ன அர்த்தம்? புக்கு இருக்குன்னு சொல்றோம். கரெக்டா? இந்த புக்குங்கிறது என்னது, ஈஸுங்கிறது என்னதுன்னு நம்ம அனலைஸ் பண்ணணும். அதை பண்ண மாட்டோம். புக்குன்னு புக்கோடே விட்டுருவோம். புக்கு தானே, அதுக்கு மேலே என்ன அடுத்த வேலையை பாரு, அப்படி ஆகிடும். புக்கு இருக்கு, புக்கு ஈஸுன்னு சொல்லும்போது புக்குங்கிறது என்னது, ஈஸுங்கிறது என்னது? புரியுறதா? புக்குங்கிறது நாமரூபம். கரெக்டா? ஈஸ் அப்படிங்கிறது சத்தியம் ஞானம் அனந்தம் சச்சிதானந்தம் அஸ்தி பாதி பிரியம், இதெல்லாம் நாம படிச்சிருக்கோம். சத்து இதுதான். ஈஸுங்கிறது எக்ஸிஸ்டன்ஸ். புக்குங்கிறது என்னது? வெறும்ன ஒரு நாமரூபம். அப்ப புக்கு இருக்கும் போதே புக்குங்கிற பெர்ஸ்பெக்டிவ்ல புக்கு ஆப்ஜெக்ட் அபூர்ணம். ஆனா புக்கா இருக்க செய்து புக்கை வெளிப்படுத்தக்கூடிய பூரணமாகிய சச்சிதானந்தம். அப்ப எனி ஆப்ஜெக்ட் தர்சனம் நாமரூப சகித பிரம்ம தர்சனம் பூர்ண தர்சனம். கரெக்டா? கரெக்டா? அப்போ ஆப்ஜெக்ட் அப்படின்னு பார்க்கும் போதே அந்த ஆப்ஜெக்டோடைய ட்ரூத் எதுல இருக்கிறது? பூர்ண பிரம்மன்ல இருக்கிறது, ஆத்மால இருக்குது. இந்த வேர்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு தெரியுங்கிறதுனால பூர்ணனுக்கு நான் யூஸ் பண்றேன். ஏன்னா பூர்ணம்ங்கிறது பிரம்மஸ்வரூபம், ஆத்மஸ்வரூபம். அதுதான் சச்சிதானந்தம்னு சொல்றோம், அதுதான் சத்தியம் ஞானம் அனந்தம்னு சொல்றோம். கரெக்டா? புரியுறதா உங்களுக்கு? தேர்ஃபோர் அதஹானா அது எங்க வந்துட்டோம்? இப்போ மந்திரத்துக்குள்ள வந்துட்டோம். இதுக்கு மேல நான் பேசிட்டே இருந்தேன்னா நீங்களும் புத்தியா எனக்கு டைம் சொல்லணும். தேர்ஃபோர் பூர்ணம் அதஹா பூர்ணம் இதம். அப்போ இது அது, அதஹானா அது, இதஹானா இதம்னா இது, இது அது, எது எது? கொஞ்சம் போய் அப்படி வெளில ஃப்ரெஷ்ஷாக வாங்கிட்டு வாங்கோ. ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்சதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹி ஓம். ஒரு 10 நிமிஷம் அப்படி கால்லாம் ஆட்டிண்டு
ஃப்ரெஷ் ஆகி வாங்குவோம்.